வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன் என்னன்னு பார்ப்போம். நேற்று நம்ம வீடியோ ரெடி பண்ணியாச்சு, ஆனால் வீடியோ மைக் ப்ராப்ளம். அதுக்காக தான் இது எக்ஸாம் ஓப்பன்லேயே வச்சு வந்து அடுத்தேன். அதை பார்த்தோம்னா நேற்று ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச பார்த்தா ஆடியோவே இல்லை. இதுதான் மைக் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லெவல்ஸ் மட்டும் நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஓப்பனிங்லேயே. இந்த இடத்த இந்த ரேஞ்ச் அதாவது 24,820 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து 25,030ங்கிற லெவல்ஸ் போட்டிருந்தோம். அந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அப்புறம் இந்த இடம் வர்றப்போ கொஞ்சம் மார்க்கெட் சுரங்கணிச்சு இதோட டார்கெட் இருக்க வாய்ப்பு, இதோட எக்ஸிட் ஆகிடும்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சு உள்ள வந்து, ஆனால் நம்ம எதிர்பார்த்தா அந்த டார்கெட்டை தொட்டுட்டு தான் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல நின்றுச்சு. சரி, ஓகே. அதில் பேங்க் நிஃப்டியில் நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், அதையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவல்ஸ் தான் நம்ம பேங்க் நிஃப்டியில் நம்ம கொடுத்துருந்தோம். இதுதான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதை உடைச்சா மட்டும் தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். இல்லைனா அதுலேருந்து அப்சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தோம். அதிகபட்சம் நம்ம கொடுத்து இதான் கொடுத்தோம். 56,300 அந்த ரேஞ்சு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வெரி புல்லிஷாக போணுச்சு. சரி, ஓகே. திங்கக்கிழமை நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிஃப்டிலேருந்து அப்படி நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த புல்லிஷ் கேண்டில் ஹை இது டே படி அதான் வரும். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு. இந்த டபுள் டாப் ஏரியா அதாவது 26,230 வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் ஏறுறதுக்கான வாய்ப்பதையும் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் இது வந்து வீக்லி படி. சரி, ஓகே. டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி சொல்லியிருப்போம், இந்த கேண்டில் தான் நம்ம புல்லிஷ் கேண்டில் சொல்லியிருப்போம். ஒரு பாக்ஸ் போட்டிருப்போம். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் இப்பயும் இருக்குது. ஆனால் பார்த்தோம்னா இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் படி நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து அதாவது இந்த இன்னையோட லோவை உடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஷ் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடையில இது பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் தான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை நாளைக்கு கூட இந்த ஹையை தொட்டுட்டு இதுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதுபோல் போட்டு அதுக்கு அடுத்து பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அது நாளைக்கே நடக்குமான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமையே. சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை என்ன லெவல்ஸ்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 25,029 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அது வந்து இன்றைக்கி போன டேவோட ஹை. அதுக்கடுத்து பார்த்தா 25,116, அதுக்கடுத்து 25,212. சரி, ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,962 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 24,899, அதுக்கடுத்து 24,775. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைக்கும் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணினா மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு தானே மார்க்கெட்டில் அப்சைடு மூவ்மெண்ட் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் சப்போர்ட் தான் அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அதாவது இது பிரேக் பண்ணாலும் கொஞ்சம் வீக்குன்னு தான் எடுத்துக்கலாம் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு. ஆனால் இந்த இடம் வந்தால் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணாது. இந்த இடத்துல மார்க்கெட் அப்சைடு திரும்பறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் புல்லி செட்டப்பில் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு மறுபடியும் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துலலாம் பிரேக் பண்ண பட்சத்தில். அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அது ஓப்பனிங்லேருந்து இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் அடுத்தது மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓப்பனிங் பிரேக் பண்ண முடியல, இந்த ஏரியா பிரேக் பண்ணாலும் இறக்கத்தை கொடுத்துட்டு செகண்ட் சப்போர்ட்டோ இல்லை தேர்ட் சப்போர்ட்லேயே சப்போர்ட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் என்ன தான் அப்சைடு போகிற மாதிரி இருந்தாலும் இந்த ரெசன்ஸ் பிரேக் பண்ண வச்சதில் மார்க்கெட் இறங்கிட்டு திருப்பி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஷாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் க்ளோசிங்கே கொடுத்துருக்காங்க. இது இப்படி பார்த்தா மார்க்கெட் புல்லிஷ்க்கான வாய்ப்பு தான் அதிகம் அடுத்தடுத்து. ஆனால் நிஃப்டியில் இன்னும் அந்த ஸ்டேஜ் பிரேக் பண்ணனால கொஞ்சம் சைட்வேஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். நம்ம டேயில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணி போயிருக்கு. நாளைக்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ இதுக்கும் இடையில வந்து மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஹையை பிரேக் பண்ணால் மறுபடியும் புல்லிஷ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 56,098க்கும் இந்த ஹைக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஹையை மறுபடியும் பிரேக் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் மறுபடியும் புல்லிஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தா இன்றைக்கி போன ஹை தான் 56,695 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே ரவுண்ட் ஃபிகர் தான். 57,000, அடுத்து 57,500. சரி, ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 56,495 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,161ங்கிறது சிங்கோட ஹையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 55,840 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வரும்னு பார்த்தோம்னா
இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். இது பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணாம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு புல்லிஷ் போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அடுத்தடுத்து. ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இதுலேருந்து அப்சைட் ஏன்னா இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ரீட்ரஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு, அந்த ஏரியாலேருந்து அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துலேருந்து போயிடணும். அதுக்கான செட்டப் தான் அதிகம். அப்படியே மீறி பிரேக் பண்ணாலும் இங்கேருந்து அப்சைடு தான் போகும். மார்க்கெட் என்னதான் இறங்குனாலும் பை அண்ட் டிப் மார்க்கெட் இறங்குனாலும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் போணுச்சுன்னா மார்க்கெட் வெரி புல்லிஷாக இந்த ரேஞ்சு மறுபடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு வேளை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட்டு கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற அந்த மூவ்மெண்ட்ஸ் அந்த தேர்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகாமல் செகண்ட் இப்போ ஒரு வேளை இந்த செகண்ட் சப்போர்ட்டை எடுத்தாங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அந்த மாதிரி அதோட வேகத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் இது பிரேக் பண்ணாமல் போனால் ஃபுல் ஸ்பீடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, சென்செக்ஸை பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் படி பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணணும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ஏரியாவை பிரேக் பண்ணணும். இதுக்கு மேலே வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா 82,800 900 இது பிரேக் பண்ணணும். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரும். இந்த டைப்லேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். இப்போ இது கரெக்டாக இது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டான்னா இறக்கம் இருக்கும். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடமா இருக்கும். இதையும் பிரேக் பண்ணால் புல்லிஷ் இருக்கும். அதே போல் செட்டப்பில் நிஃப்டியும் கிட்டத்தட்ட இருக்குது. இந்த டைப்பில் நம்ம பார்க்கல. அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டாலும் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அதுதான் நிஃப்டிலையும் இருக்குது. சரி ஓகே, நம்ம டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன் அப்படியே. அப்படி பார்த்தாலும் இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த இடத்த தாண்டிட்டாலும் ஒரு பெரிய புல்லிஷ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாளைக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு இதையும் இதுக்கு கீழே ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு அடுத்த கேண்டில் போட்டு பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைக்கு வந்து திங்கக்கிழமை ஒரு சைட்வே செட்டப்பாக தான் இருக்கும். இருந்து இந்த ஹை வரைக்கும் போயிட்டு அதாவது கேப் அப் கொடுத்து ஒரு ஹை போயிட்டு திருப்பி லோ வச்சு ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணி அடுத்த வேலையை இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 82,290 ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட் 82,299. அடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 82,492. தேர்டு பொறுத்தவரைக்கும் 82,718. சரி ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 82,066 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 81,774. தேர்டை பொறுத்தளவுக்கு 81,510. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நம்ம மூணுமே ஒரே ஸ்டைலில் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ணி அந்த 5 மினிட்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஷ் இருக்கும். இல்லை ஒரு வேளை இந்த இடத்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயும் சப்போர்ட் எடுத்து அப்சைடு திரும்பும். அப்படி இல்லை இந்த இடத்த பிரேக் பண்ணோன்னா செகண்ட் சப்போர்ட்டும் சப்போர்ட் எடுத்து மேலே தான் போகும். அப்படியும் பிரேக் பண்ண தேர்டு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பை அண்ட் டிப் இறங்கினாலும் அப்சைடு போகிறது தான் வாய்ப்பு. ஒரு வேளை மார்க்கெட் ஒரு கேப் டவுன் இருந்தாலும் டக்குன்னு ஒரு இந்த இடத்துல கேப் டவுன் ஆகுதுன்னா இந்த இடத்துல சப்போர்ட் அப்படியே அப்சைடு தான் போகும். அதுக்கான செட்டப் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் என்ன தான் இறங்கினாலும் அப்சைடு போய் முடியறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அப்படி இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லோவுக்கும் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் மூவ் ஆகி ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி ஒரு பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.